உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ரிட்டர்னில் ஒரு கணிசமான பகுதியை நீங்கள் டேக்ஸ்லேயே திருப்பி கொடுக்க போகிறீங்க. டேக்ஸ் இவேஷன் இல்லீகல். ஆனால் டேக்ஸ் பிளான் பண்ணுறது மூலமாக டேக்ஸினுடைய அளவை குறைக்கிறதுங்கிறது லீகல் மட்டும் இல்லை, புத்திசாலித்தனமும் கூட. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டேக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக நியூ டேக்ஸ் ரெஜிம் இன்கம் டேக்ஸில் வந்துருச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு பெரும்பாலும் இப்போ நம்ம பழைய ரெஜிம்லேருந்து மாறிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 80C டிடக்ஷன் அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது. அப்போ அந்த பழைய இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் அதில் வந்து ஒரு லாக்இன் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நோ லாங்கர் ரிலவெண்ட். ஸோ இப்போ நம்ம எல்லாம் புது டேக்ஸ் ரெஜிமில் தான் இருக்கும். இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம சில ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி தான் ஆகணும். அதில் நம்ம ஒரு 6 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸை இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தகவலுக்காக எடுத்துக்கோங்க, ஒரு கைடன்ஸாக வச்சுக்கோங்க. ஆனால் இதன் அடிப்படையில் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேக்ஸ் கன்சல்டன்ட்டையோ இல்லை உங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டையோ கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க. சரி, முதல் விஷயம் ரொம்ப எளிமையானது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ நீங்கள் ஒரு ஈக்விட்டி முதலீடில் ஒரு வருஷத்துக்கு உள்ளே நீங்கள் அதை வித்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும் 20%. அதே இது நீங்கள் ஒரு வருஷம் வச்சுருந்து அதுக்கு மேலே நீங்கள் விற்றீங்க அப்படின்னாக்கா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும், அது 12.5%. ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 37% வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுமே இதுக்கு செய்ய தேவையில்லை, ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிங்கனாலே 37% நீங்கள் டேக்ஸில் சேவ் பண்ண முடியும். ஒரு அவசரமான பண தேவை, இப்போ எனக்கு உடனடியாக அதை ரிடீம் பண்ணி ஆகணும், இல்லை நான் ஏதோ ஒரு செக்டாரல் ஃபண்டுலேயோ ஒரு தீமேட்டிக் ஃபண்டுலேயோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது இனிமேல் ரொம்ப மோசமாக போயிடும், நான் உடனே அதை ஆக்ட் பண்ணி ஆகணும், உடனே அதை ரெடீம் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுகளை ரெடீம் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு 37% உங்களுக்கு டேக்ஸை சேவ் பண்ணி கொடுத்துருது. ரைட். அடுத்தது முக்கியமானது, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஒரு 1.25 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வரி விலக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பெரும்பாலானோர் கவனிக்க தவற ஒன்று என்ன அப்படின்னா, இப்போது இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் முதல் 4 லட்சத்துக்கு ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ஸ்லாப் இருக்குது இல்லைங்களா. உங்களுடைய ரெகுலர் இன்கம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு ரெகுலர் இன்கமே இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரெகுலர் இன்கம் இருக்குது ஆனால் அது 4 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அதில் இருக்கக்கூடிய லிமிட் இருக்குது இல்லைங்களா. இப்போ நீங்கள் உங்களுக்கு 0 ரெகுலர் இன்கம் அப்படின்னா மொத்தம் 4 லட்சமே உங்களுக்கு அதில் லிமிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சம் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் இருக்குன்னா அதில் ஒரு 3 லட்சம் இன்னும் பாக்கி இருக்குது. இந்த லிமிட்டையும் நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கோ தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது பல பேர் கவனிக்க விட்டுடுறாங்க, இல்லை பல பேருக்கு இது தெரியறதில்லை. இதில் நம்ம 3ஆவது கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறதே வந்து 2018 தான் அறிமுகமாகுது. அதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸே கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, February 1, 2018 முன்னாடி வாங்கின உங்களுடைய முதலீடுகள் இருக்குங்க, அதுக்கு முன்னாடி பண்ண நீங்கள் முதலீடுகளுக்கு எல்லாமே January 31, 2018 கட் ஆஃப் டேட்டாக வைக்கிறாங்க. நீங்கள் அந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அப்போ அதுக்கப்புறம் உள்ள கேபிட்டல் கெயினுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் ஒரு 2015 ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம், அது இன்றைக்கி ரெடீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2015 Jan 31, 2018 வரைக்கும் உள்ள கெயினுக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, 2018 Jan 31 அதோட NAV என்னவாக இருந்தது, நீங்கள் எவ்வளோ யூனிட் வச்சுருந்தீங்க, அதை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி உங்களோட கெயின் எவ்வளவு அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். இது பெரும்பாலும் நீங்கள் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேபிட்டல் கெயின் கால்குலேஷன்ஸில் இதெல்லாமே எம்படடாக இருக்கும், அது சரியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒரு சரி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் இல்லை, நீங்கள் ஃபிசிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவதுனாக்கா நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 4வது பாயிண்ட்டு, டேக்ஸ் ஹார்வெஸ்டிங். டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா என்ன? இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒவ்வொரு வருஷமும் நமக்கு 1.25 லட்சம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வைவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் பயன்படுத்திக்கிட்டோம்னா இது மொத்தமாக இந்த டேக்ஸ் அக்குமுலேட் ஆகிறத நம்ம தடுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க, இப்போ இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு மந்த் ஆஃப் மார்ச்சில்
இப்போ எனக்கு எவ்வளோ கேபிட்டல் கெயின் இருக்குன்னு பார்க்குறீங்க. அது வந்து ஒரு 1.25 லட்சத்தை நெருங்கி இருக்குன்னா, அது நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கி ரெடீம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்த உடனே மறுபடியும் அதே ஸ்கீமை வாங்கிக்கோங்க, இல்லை சிமிலரான ஒரு ஸ்கீமை வாங்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் உள்ள கேபிட்டல் கெயினை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. அந்த 1.25 லட்ச ரூபாய் உங்களுக்கு வைவர் இருக்கிறது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இது அக்குமுலேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். பின்னாடி ஒரு 4-5 வருஷம் கழித்து நீங்கள் மொத்தமாக அதை ரெடீம் பண்ணும்போது பெரிய தொகை இருக்கும். அதுக்கு நீங்கள் 1.25 லட்சம் போக மிச்சம் எல்லா தொகைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அப்போ இதை பீரியாடிக்கலாக பண்ணிடுறது நல்லது. இதில் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் லாபம் இல்லாமல் இருக்குது, ஒரு சில ஸ்கீம்ஸ் லாபம் இல்லாமல் இருக்குதுன்னா அதையுமே நீங்கள் புக் பண்ணிவிட்டு மறுபடி திருப்பி வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு அந்த கேபிட்டல் கெயின் இல்லை, கேபிட்டல் லாஸை புக் பண்ணியிருக்கீங்க. இதை உங்களோட ஃப்யூச்சர் கெயினோட நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் 8 வருஷம் வரைக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் லாஸை புக் பண்ணிடுறேன், அதுதான் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு சொல்கிறோம். மறுபடியும் அதே காசுக்கு நான் திருப்பி வாங்கிறேன், அடுத்த நாளே நான் திருப்பி வாங்கிடுறேன். பெருசாக ஒன்றும் விலை மாற்றம் வந்துட போகிறதில்ல, ஒரு நாள் 2 நாளில். அப்புறம் அடுத்த ஃப்யூச்சரில் எனக்கு வரக்கூடிய கேபிட்டல் கெயினில் நான் இதை ஆஃப்செட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு லாபமான ஒன்று. இது வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் இதை பண்ணிடுறது நல்லது. இப்போது 5வது ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் ஒருத்தரே பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஏர்னிங் மெம்பர் நீங்கள் தான் முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறதுன்னு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 1.25 லட்சம். அது போக உங்களுக்கு வேறு எதுவும் வருமானம் இல்லை அப்படின்னா இந்த 4 லட்ச ரூபாய் பேசிக் ஸ்லாபையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நியூ ரெஜிமில். இவ்வளோ தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ் அட்வான்டேஜ். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடியை நீங்கள் பிரித்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக வெவ்வேறு ஆட்கள் மூலமாக பண்ணிங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் இதே பெனிஃபிட் இருக்குது இல்லைங்களா? அப்போ உங்களுடைய டேக்ஸ் இம்ப்ளிகேஷனை ரொம்பவே குறைச்சிட முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிக்கணும், யாருக்கு இது நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ உங்களோட நெருங்கின சொந்தங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறது கிஃப்ட் டேக்ஸ் வராது. உங்களுடைய பேரண்ட்ஸு, ஸ்பௌஸு, சில்ட்ரன் யாருக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம், அதனால் கிஃப்ட் டேக்ஸ் வராது. அவங்க முதலீடு பண்ணலாம். அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த 1.25 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் இந்த விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்கலாம் டேக்ஸ் ரிலீஃபுக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும், உங்களுடைய ஸ்பௌஸுக்கோ, அதாவது நீங்கள் கணவன் மனைவிக்கோ மணவன் கனைவிக்கோ கொடுக்கறது, அப்புறம் உங்களுடைய மைனர் சில்ட்ரனுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா கிஃப்ட் டேக்ஸ் வராது. ஆனால் அதை அவங்க முதலீடு பண்ணும்போது அந்த முதலீட்டிலேருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் அதுக்கு பணம் கொடுக்கணும். இதுக்கு கிளப்பிங் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. அப்போ இது நமக்கு பயன்படாது. அப்போ நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு பாருங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய அடல்ட் சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம். அப்படி உங்களுடைய பணத்தை நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த 1.25 லட்ச ரூபாய் கேபிட்டல் கெயின் வைவரை பயன்படுத்த முடியும். அது உங்களுக்கு டேக்ஸை வெகுவாக குறைக்கும். கடைசியாக இன்னொரு முக்கியமான ஒன்று, பலரும் தெரிஞ்சிருக்காத இல்லை பலரும் பயன்படுத்தாத ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, விற்று ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் விற்று அந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கின மொத்த பணத்துக்கும் நீங்கள் அதுக்கான கேபிட்டல் கெயின் நீங்கள் கட்ட தேவையில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இன்னும் கூட நுட்பமாக நீங்கள் வந்து உங்களோட டேக்ஸ் கன்சல்டன்ட்டோ உங்களோட ஆடிட்டரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க. பட் பொதுவாக இதுதான் ரூல். நீங்கள் இன்றைக்கி நீங்கள் விற்கிறீங்கன்னா 1 வருஷம் முன்னாடி வாங்கின ப்ராப்பர்ட்டியை கூட நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இல்லை இன்றைக்கி நீங்கள் விற்று இன்றைக்கி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்கை விற்கிறீங்க, இன்னும் 2 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வீடை வாங்கிக்கலாம். இல்லை இந்த வீடு இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்னா அதுக்கு வந்து 3 வருஷம் வரைக்குமே கூட டைம் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, உங்கள்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது, அதை விற்று வாங்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் பகிர்ந்துக்கங்க. அது போக உங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம். நன்றி.